டிஎம்டிவி செய்திகள். வணக்கம், இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை பிரச்சனையை ராஜீவ்காந்தி தவறாக கையாண்டார் என்கிறார் நட்வர் சிங். நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரிய பாதுகாப்பு அமைச்சு. நாட்டின் எதிர்காலத்தை இளைஞர் யுவதிகளே நிர்ணயிப்பார்கள் என்கிறார் குருகுலராஜா. எபோலா வைரஸால் இலங்கைக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று கூறுகிறார் வைத்தியர் பிரபா பலிகவதன. இனி விரிவான செய்திகள். 1987 ஆண்டில் இந்திய அமைச்சரவையின் அனுமதியின்றியே இலங்கைக்கு இந்திய ராணுவத்தை அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி அனுப்பி வைத்தார் என்று இந்தியாவின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் நட்வர் சிங் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை பிரச்சனையை ராஜீவ்காந்தி தவறாகவே கையாண்டார் எனவும் இதனாலேயே அவர் கொல்லப்பட்டார் என்றும் நட்வர் சிங் குறிப்பிட்டுள்ளார். சோனியா காந்தி குடும்பத்துக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்து தனது சுயசரிதை என்ற பெயரில் புத்தகம் ஒன்றை எழுதியுள்ள அவர் அப்புத்தகத்திலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதங்கள் எழுதுவதை தரம் தாழ்ந்து விமர்சித்து இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்ட கட்டுரைக்கு அவ்வமைச்சு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியுள்ளது. இந்த கட்டுரையானது இலங்கை பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சினதோ அல்லது இலங்கை அரசினதோ உத்தியோகபூர்வ நிலைப்பாடு அல்ல என்றும் அதனை வெளியிடுவதற்கான அங்கீகாரம் அமைச்சிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்படவில்லை. இதனால் அந்த செய்தி இந்த இணையதளத்திலிருந்து அகற்றப்பட்டது என்றும் அவ்வமைச்சின் நிபந்தனையற்ற மன்னிப்பு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த கட்டுரையை வெளியிட்டமைக்காக இந்திய பிரதமரிடமும் தமிழக முதலமைச்சரிடமும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறோம் என்று அவ்வறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த கட்டுரைக்கு தமிழகத்தை சேர்ந்த அரசியல் முக்கியஸ்தர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அத்துடன் ஆதரவாளர்கள் பலரும் இந்த கட்டுரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியமை குறிப்பிடத்தக்கது. ஒரு நாட்டில் இருக்கும் இளைஞர்கள் தான் அந்த நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயித்துக் கொள்வார்கள் என வடமாகாண கல்வி அமைச்சர் தம்பிராசா குருகுலராஜா இன்று வெள்ளிக்கிழமை தெரிவித்தார். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் யாழ் மாவட்ட இளைஞர் கழக சம்மேளனத்தினால் 2013 ஆண்டிற்கான மாவட்ட விருது வழங்கல் விழா யாழ் திருமறை கலாமன்ற கலைத்தூது மண்டபத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணி ஒருவர் பயங்கரமான எபோலா வைரஸை கொண்டு வரும் வாய்ப்பு மிக அரிதானது என கருதும் அரசாங்க நோய் பரம்பரையியல் அலகின் பணிப்பாளர் வைத்தியர் பிரபா பலிகவதன எபோலா இங்கு காணப்படும் இடத்து அதனை கையாளும் ஆற்றல் இலங்கைக்கு உண்டெனவும் கூறினார். எபோலா வைரஸ் முதலில் ஹொங்கோவில் 1976 ஆண்டு காணப்பட்டது. மரணத்தை தரவல்ல இந்நோய் தற்போது லைபீரியா, சியாரா லியோன், கினாபிசே ஆகிய நாடுகளுக்கு பரவிவிட்டது. இந்நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவது மிக குறைவு என்பதால் இலங்கையில் இந்நோய் பரவும் வாய்ப்பு மிக மிக குறைவு என டாக்டர் பலிகவதன கூறினார். ஓர் எபோலா நோயாளி காணப்படின் முதலில் அவரை அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அங்கு அவர் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். எபோலா வைரஸ் வலியால் பரவுவதில்லை. இது இரத்தம் மற்றும் உடலுறவு மூலமே பரவுகிறது. எனவே எபோலா நோயை தடுப்பது இலகுவானது என அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை வரும் திங்கட்கிழமை எதிர்பாருங்கள். வணக்கம்.